என்னங்க சிவாஜி இப்படி ஆகிப்போச்சுங்கிற மாதிரி ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் கரூர் ஸ்டாம்பேடுக்கு எப்படி குரல் கொடுத்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். கார்த்திக் சுப்பராஜில் ஆரம்பித்து ஜிவி பிரகாஷ் வரைக்கும் குரல் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி வேறு எதுக்குமே குரல் கொடுக்காதவங்க கூட இதுக்கு குரல் கொடுத்தாங்கன்றது தான் உண்மை. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் கூட குரல் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ விஜய்க்கு ஆதரவாக ஒரு மீடியா பர்சன் கூட நிற்கலை. யூடியூப்பில் 1-2 வீடியோ பார்த்தோம். அவங்கெல்லாம் வந்து மற்ற கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க, டிஎம்கேக்கு எதிராக இருக்கிறவங்க பேசுகிறத பார்த்தோம். மற்றபடி எவனுமே வந்து விஜய்க்காக நிற்கலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போது கரூர் ஸ்டாம்பேடுக்கும் விஜய் மட்டுமே காரணம் இல்லை அப்படின்னு சொன்ன முதல் இண்டஸ்ட்ரி ஆள், 100 கோடி பேத்தில் ஆள், 6 கோடி பேத்தில் ஆள் நம்ம தலை தான். இந்த அஜித்துக்கு இருக்கிற கட்ஸு வேறு யாருக்குமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவர் என்ன பண்ணுவீங்க, சமீப காலமாக பார்த்திங்கன்னா சீமான் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார். அஜித் வந்து இது மாதிரி அவருக்கு தான் கூட்டம் கூடுனார். உதயநிதி ஸ்டாலின் பார்த்தோம், அவர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம இது பற்றி விஜய்க்கு ஆப்போசிட்டாக அஜித் இருக்காங்களா, அவரை கொஞ்சம் உயர்த்தி பிடிச்சதை நம்ம பார்த்தோம். ஆனால் அஜித் வந்து டக்குன்னு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அடித்தோடனே இப்போ என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்றது தெரில. என்ன தமிழன் இல்லைங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து டிவிகே ஃப்ளாக் மாதிரியே காரில் வந்து தலை போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து எது குட் பேட் அக்லியில் வந்து ஸ்பெயினில் போய் எடுக்கணும், அந்த ஃப்ளாக் மாதிரியே பேக்ரவுண்டில் இருக்குது. ஐம் வெயிட்டிங்ன்றாரு. சமீப காலமாக என்னமோ விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் பேசிகிட்டு இருந்ததை நம்ம கவனிச்சிட்ருக்கோம். நமக்கு கூட அந்த சந்தேகம் இருந்தது. பீயிங் தலை ஃபேன், நான் இதுக்குன்னு அஜித் ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்றதே கிடையாது. நான் தனிப்பட்டு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுல அஜித் ஃபேனாக என்றைக்குமே தெளிவாக இருக்கிறோம். நம்ம விஜய்க்கு ஓட்டு போடணுமா, ஏடிஎம்கே கூட, அதெல்லாம் உங்கள் விருப்பம் அப்படிங்கிறதுனால அஜித் என்றைக்குமே டைரக்ட் பாலிடிக்ஸ் பண்ணாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே மாட்டாப்புல. அது நம்மளோட முடிவாக இருக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாப்புல. இப்போ பாருங்கள், அத்தனை பேர் ஒரு கருத்து சொன்னாலும் அவர் ஒரு கருத்து தனிப்பட்டு தைரியமாக நின்று சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் மாஸ். இந்த தடவையும் சொல்கிறாரு, ரசிகர்கள் உங்களுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்றாரு. நாங்கன்றதில் நம்ம அடிக்கோடிட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய விஷயந்தான். விஜய் வந்து பேக்கப்பாக நிற்க ஒரு ஆள் இல்லாதப்போ தலை வந்து நின்றுருக்காரு. இதுக்காக தலை ஃபேன்ஸ் ஏற்கனவே பண்ண தப்புனால தான் ரசிகர் மன்றத்தை கலைச்சார். ரசிகர்களே வேண்டான்னு சொன்னார். ஸோ ஒட்டுமொத்த பேரும் அவர் ஒரு ஆதரவு தெரிவித்தா நீங்களும் அதுதான் பண்ணுவீங்க அப்படிங்கிறது அவரோட பயமாகவே இருந்திருக்கு. அஸ் அன் அஜித் ஃபேன் எனக்கு தெரியும் எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து தான் நான் ஓட்டு போடணும். ஸோ விஜயோட பொலிட்டிக்கல் ஸ்பீச் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரோம். இங்கே இருக்கிற எத்தனையோ கட்சிக்காரங்க இத்தனை வருஷமாக ஆண்டவங்க பண்ணுற தப்பு அவர் பண்ணிட மாட்டார் அப்படிங்கிறதுல நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். அதுக்காக நம்ம அவருக்கு தான் ஓட்டு போடணுன்றது கிடையாது. தொடர்ந்து பார்க்கணும், நம்ம தொகுதியில் யார் நிற்கிறாங்கன்றதையும் பார்க்கணும். ஸோ அதை வச்சு தான் ஓட்டு போடணும். அந்த அளவுக்கு தான் அஜித் ரசிகர்கள் வழி நடத்தியிருக்கிறாரு. ஸோ அவர் பேக்கப் பண்ண இந்த விஷயம் வந்து வேறு லெவலான ஒரு சம்பவம் நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து எவனும் ஏற்று பேச முடியாது. எவன் இண்டஸ்ட்ரியில் என்ன பேசலான்றதை பொறுத்து பார்க்கணும். உங்கள் கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.